Hi fam, welcome to Cricket Info channel. What's going inside Mumbai dressing room? Is that groupism killing Mumbai legacy? Guys, என்ன பொறுத்த வரைக்கும் குரூப்பிசம் எஸ் குரூப்பிசம் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் டீமுள்ள குரூப்பிசம் இருக்கும். எஸ் மேபி ரோஹித் அண்ட் திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் பாண்ட்னால மேபி இருக்கலாம். வேற ஹார்திக் பாண்டியா அவ்வளோ டச்சில் இல்லாத மாதிரியும் இருக்கலாம். வாட் எவர் இட் பி, ரிட்டையர்ட் அவுட் திலக் வர்மா. ஸோ பண்ணது சரியா தப்பா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எஸ்ங்க, எதுக்கான ரிட்டையர் குடுத்தாங்கன்ட்டு சொல்லிடுறேன் முதல். எஸ், திலக் வர்மாக்கு பேட்ல படல. ஸோ ரன்ன பால் ஆடினாரு. ஸோ அதனால ரிட்டையர் குடுத்தாங்க. தெரியும் உங்க எல்லாருக்கும் அதனால குடுத்தாங்கன்ட்டு. பட் ஓகே ஃபைன். ரிட்டையர் அவுட் குடுக்கணுமா என்ன பொறுத்தா கேட்டிங்கன்னா இல்ல. அண்ட் நான் இத்தனை நாள் வரைக்கும் ஹார்திக் பாண்டியா வந்து ஆஃப்டர் ரோஹித் ஹார்திக் பாண்டியா பெஸ்ட் கேப்டன்ட்டு நான் நினைச்சேன். ஸோ மும்பைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாருன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சிருக்கேன் அப்பத்துலேருந்து. அதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா தான் ரீப்ளேஸ் பண்ணாரு ரோஹித்தை. பட் ஹார்திக் பாண்டியா நேற்று ப்ரூவ் பண்ணாரு இஸ் நாட் அ கேப்டன்சி மெட்டீரியல்ன்ட்டு. ஸோ உண்மையாக நல்ல வேலை T20 வேர்ல்டு கப்பில் ஹார்திக் பாண்டியா கேப்டன் இல்லை. ஸோ ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா டீமை பற்றி யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. மேபி விராட் கோலி பண்ண அதே தப்பு தான் பண்ணுறாரு. மேபி விராட் கோலி எஸ் இண்டிவிஜுவலாக யோசிச்சாருன்னு தான் சொல்லி T20 வேர்ல்டு கப் இந்தியன் டீம் விட்டு எடுத்த ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியாவும் பண்ணுறாருன்னு தோணுது. எஸ், எப்படி நீங்கள் கேட்கலாம். ஸோ நேற்று திலக் வர்மா எத்தனையோ மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். அதான் உண்மை, ஃபேக்ட். ஸோ பஞ்சாப் கிட்டலாம் ஒரு வாட்டி அர்ஷதீப் சிங்கெல்லாம் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ திலக் வர்மா எப்போவுமே ஸ்லோவாக ஆடுற பிளேயர் கிடையாதுங்க. நீங்கள் மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திலக் வர்மா எப்போவுமே ஸ்லோவாக ஆடுற பிளேயர் கிடையாது. ஸோ அவரோட இதுவே ஷாட்ஸ் அட்டாக்கிங் ஷாட்ஸ் தான் இருக்கும். ஸோ பக்காவாக எடுத்து கொண்டு போவார் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் டீமை. 1 டவுன் 2 டவுன்லாம் ஆச்சுன்னா, விக்கெட் விழுந்துச்சுன்னா திலக் வர்மா தான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவார், பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பிளேயரை ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் ஆகிட்டார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்க பிளேயரை இது மாதிரி அசிங்கப்படுத்தணுமான்ட்டு எனக்கு தெரியல. பண்ணியிருக்க கூடாது உண்மையிலே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ எல்லாருமே நல்லா கேட்டுங்க. ஈவன் இன்னைக்கு டோனி நீங்கள் பார்த்துக்கோங்க, 26 பால் ஆஃப் 30. ஸோ டோனி அதனால ரன்ன பால் ஆனனால டோனியை இப்போதும் ஆடாதீங்கன்ட்டு உள்ளே கூப்பிடுவாங்களா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு? அது மாதிரி கூப்பிடுவாங்களா முதல்ல சொல்லுங்கள். சரி, டோனிக்கு கொடுங்க. ஹார்திக் பாண்டியாவே பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா ஒரு சில மேட்ச் எஸ் டைம் எடுத்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கும். வந்தோடனே அடிக்க மாட்டார், டைம் எடுப்பார். அண்ட் ஃபினிஷும் பண்ணாமல் போயிருக்காங்க ரன்ன பால் ஆடி. ஸோ ஹார்திக் பாண்டியாவை உள்ளே கூப்பிட்டுருந்தா அது நல்லா இருக்குமா? இஸ் அ ஃபினிஷர். ஸோ பண்ண முடியல. எல்லா மேட்சும் பண்ணுவான்ட்டு எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒன் பேட் டே இருக்கும். ஓகேவா? ஒரு ஒன் பேட் டே இருக்கும்னும் போது அது அந்த லாஸ்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நல்லா பாருங்க, கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகுது. திலக் வர்மா இஸ் அ பிளேயர். எது மாதிரி பிளேயர்னா, எஸ் இப்போ 6 பால் இருக்குன்னா கண்டிப்பாக 3 பால் 6 அடிக்கக்கூடிய பிளேயர் திலக் வர்மா, ஆப்வியஸா. ஸோ அவர் அந்த லாஸ்ட் ஓவர் அடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, உண்மையை சொல்ல போனால். அப்படி இருக்கும் போது திலக் வர்மாவை உள்ள கூப்பிட்டது உண்மையிலேயே அன்அக்செப்டபிள். ஒன் ஆஃப் த worst டிசிஷன் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அக்சர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணால் எந்த அளவுக்கு ஆடி இருக்காரு உங்களுக்கே தெரியும். ஸோ அது என்ன தரும்னா கான்ஃபிடென்ஸை தரும் அவங்களுக்கு. ஸோ நம்மளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக 7, 8th பிளேஸில் ஆடுவோம். பட் நம்மளை 4th பிளேஸில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். அதே மாதிரி தான் இதுவும் சேம் தாங்க, இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வெளியே கூப்பிடும்போது அவருக்கு அடுத்த மேட்ச் கான்ஃபிடென்ஸ் இருக்குமா சொல்லுங்கள்? கான்ஃபிடென்ஸ் கூட விடுங்க. இப்போ இது மாதிரி பண்ணதுக்கு ஆடி ஆடி கொடுக்கணுமா, வின் பண்ணி கொடுக்கணுமான்னு யோசிக்க மாட்டாரா? இது மாதிரி இன்சல்ட் பண்ணதுக்கு நான் அடுத்த மேட்ச் ஹார்திக் பாண்டியாவுக்கு வின் பண்ணி கொடுக்கணுமா யோசிப்பாரா? யோசிக்க மாட்டார். எல்லாம் டீம் பாண்டு தான். என்னதான் கண்ட்ரி ஸ்டேட்டுக்கு ஆடினாலும் டீம் பாண்டு ஒழுங்காக இல்லைன்னா கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ கிரிக்கெட் இஸ் அ டீம் கேமு. ஸோ அதனால எல்லாருமே ஒத்து போகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா ஆடுறீங்களா? சிம்பிளுங்க. இப்போ கேப்டன் ரோஹித் சர்மா வச்சுக்கோங்க. ஸோ அந்த டீமில் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளேயர்ஸ் இருந்தால் மட்டுமே தான் வின் பண்ண முடியும்.